எப்படிங்கடி ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு என்ன நம்மள்ட்ட கேட்காம விட மாட்டா? நீ வேணாடி, நீ நியூ அட்மிஷன், அவளை பத்தி உனக்கு தெரியாது. கடைசியில் உனக்கே பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு அவளா நானும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ நன்னு, உன்னோட பேக் எடுத்து கொஞ்சம் கீழே வைக்கிறியா? என்னால் இந்த நோட்டு வச்சு எழுதவே முடியல. சுத்தமா ஸ்பேஸே பத்த மாட்டேங்குது. ஸ்பேஸ் பத்தலன்னா அந்த பக்கம் தள்ளி வச்சு எழுது. நாங்க எல்லாரும் பேக்கை கீழே தானே வச்சிருப்போம், நீயும் எடுத்து கீழே வை. நீங்க எல்லாம் உங்களோட பேக் எங்கேயாவது பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, கீழே வைப்பீங்க. என்னோடதெல்லாம் பிராண்டட் பேக், கீழெல்லாம் வைக்க முடியாது. ஹலோ, இங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஃபீஸ் கட்டிருப்போம், எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீ மட்டும் பேக்கை மேலேயே தான் வச்சிருப்பியா? மரியாதை எடுத்து கீழே வச்சிருப்பேன். ஏய், இவ பாயிண்டா பேசுறா, ஜெயிச்சிருவா போலயே. நம்மளே வின் பண்ணிடுவாங்க, இவ பாத்துரலாம். இங்க பாரு, நீ எவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியோ அதே ஃபீஸ் தான் நானும் கட்டிட்டு இருக்கேன். மரியாதையா பேக் எடுத்து கீழே வைன்னு சொன்னேன். என்ன பேக் எடுத்து கீழே வைன்னு சொன்னேன்? என்ன பேக் எடுத்து வைக்கணுமா? உன் பேக்கை தான் கீழே எடுத்து வைக்கணும்னு சொல்றேன். என்ன கீழே எடுத்து வைக்கணும்னு சொன்னேன்? இப்ப நீயா உன் பேக் எடுத்து கீழே வைக்கிறியா, இல்ல நான் தூக்கிட்டு போய் வெளியே போடவா? என்ன தூக்கிட்டு போய் வெளியே போடவா? என்னடி இவ? நாங்க தான் முன்னாடியே சொன்ன மேடி, இதுதாண்டி அவ டெக்னிக். ஏய், இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் போய் மேம் கூப்பிட்டு வந்துருவேன். என்ன மேம கூப்பிட்டு வந்துருவ? ஏய், மேம் கூப்பிட்டு வந்து உனக்கு சொல்லி கொடுத்துருவேன்டி. என்ன மேம கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்துருவ? இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேலே நான் இங்கே உட்கார போகிறது இல்லை. நீ இங்கேயே உட்காரு, இல்லை காலை விரிச்சு பேப்பர் பேண்ட் படுத்து கடை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நான் உட்கார போகிறது இல்லை. நான் போய் கீழே உட்காந்து போகிறேன்.